இன்னைக்கு திருச்சி லைவ் போயிட்டுருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி. இந்த லைவில் போலீஸ்காரங்களை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். என்ன ஒரு கேவலமான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கானுங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இவங்க எல்லாருமே விஜய் வண்டியை பின்னாடி சுற்றி வராங்க. ஏன் கன்னியாகுமரியில் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கல எனக்கு புரியல. ரொம்ப ஒர்ஸ்டான ப்ரொடெக்ஷனாக இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு போலீஸ்காரன் அந்த ஆளை நான் காட்டுறேன். அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு சரியாக தெரில. மக்களை போட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த லட்டியை வச்சு அடிக்கிறாரு. லட்டியை வெட்டி அடித்து எல்லாரையும் கையை பிடிச்சி தள்ளி தள்ளி எல்லாரையும் கையில் தள்ளி தள்ளி விடுறாரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஆளுங்கட்சியோட கவர்மெண்ட்டு. ஆனால் என்ன கேட்பாங்க, விஜய் இதெல்லாம் கேட்க மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன ஒரு நான்சென்ஸான கொஸ்டினாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ இதில் இந்த போலீஸ்காரர் தான் தொப்பி போட்டிருக்காருல, இவர் தான் பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஒரு கேவலமான போலீஸ் ப்ரொடெக்ஷன். என்ன தான் நேரு திருச்சியோட கோட்டையாகவே இருந்தாலும் ஒருத்தர் வராரு அந்த ஊருக்கு, நான் ஒரு சாதாரண ஒரு ப்ரொடெக்ஷன் கூட கொடுக்க தெரியல. பட் கண்டிப்பாக இதை பற்றி யாரா வீடியோ போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் ப்ரொடெக்ஷனாக இருக்குது. போலீஸ்காரங்க மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுத்துருக்கலாம். இவனுங்க என்னன்னா விஜய் வண்டி முன்னாடி இவனுங்க ஓடி வரானுங்க. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா விஜய் ஒரு சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ண போனார். அதையும் லைவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு கூட்டம். இருங்க, எதனா இன்னொரு வீடியோ வருதான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். போலீஸ்காரங்க இதை எப்படி நடந்துக்கிறாங்க. பட் கன்னியாகுமரியில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறேன்னா, டிவி கேட்கு இந்த ஒரு வாட்டி எல்லோரும் சான்ஸ் கொடுங்க. அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. நம்ம ரெண்டு கட்சி கடைசி வரைக்கும் 60 வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே வச்சு நமக்கு ஒன்றுமே கிடைக்காமல போனது தானே மிச்சம். இந்த ஒரே ஒரு வாட்டி புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவருக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா மாற்றிட்டு போயிடுங்க அடுத்த எலெக்ஷனில். ஆல்ரெடி ஒருத்தன் கெட்டது செய்கிறான்னா அவனுக்கே கொடுத்துட்ருக்கீங்க. இது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது இல்லையா? ஒரே ஒரு வாட்டி விஜய்க்கு நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக அந்த மனுஷன் நல்லது பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். சும்மா விஜய் பிஜேபி ஐயோ பிஜேபியை கூட்டிகிட்டு பிஜேபியை வந்தார்னா பிஜேபியே அவன் தான். பிஜேபி கைக்கூலி தான் விஜய் அப்படின்றீங்களே. உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். விஜய் ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்துவர். அவனை போய் பிஜேபியில் ஃபஸ்ட்டு சேர்ப்பாங்களா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள்.